மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே ஊர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட முட்டம்பலத்தில் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவன் பாலிடெக்னிக் படித்து வேலை தேடும் ஆகிய 2 பேர் சாராய வியாபாரிகள் கத்தியால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியது. வடக்கு தெருவில் ராஜகுமார் தங்கத்துறை தொடர்ந்து சாராயம் விற்பனை செய்த நிலையில் தற்போதை அடித்தும் கொலை மிரட்டல் விடுப்பதும் வாடிக்கையாக இருந்துள்ளதாக அப்பகுதி மக்களால் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு சார்பில் முட்டம் பகுதியில் சாராய ரெய்டு நடைபெற்றதுல சாராய வியாபாரி ராஜ்குமாரை கைது செய்தனர். நேற்று ராஜ்குமார் ஜாமீனில் வெளிவந்துள்ளார். தெருவில் ஏன் சாராயம் விற்கிறீர்கள் என்று சாராய வியாபாரிகள் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட முட்டம் வடக்கு தெருவைச் சேர்ந்த கல்யாண்குமார் மகன் ஹரிஷ், பாலிடெக்னிக் படித்துவிட்டு வேலை செய்யும் இளைஞர் மற்றும் உறவினர் வீட்டிற்கு வந்திருந்த பேட்டாவுடி பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் மகன் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவன் ஹரிசக்தி ஆகியோரை சாராய வியாபாரிகள் ராஜ்குமார், மூவேந்தன், தங்கதுரை ஆகியோர் தகராறில் ஈடுபட்டு சராமரியாக கத்தியால் குத்தியதில் ஹரிஷ் மற்றும் ஹரிசக்தி ஆகிய 2 பேரும் உயிரிழந்ததாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் சம்பவ இடத்துல நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு உயிரிழந்த நபர்களோட உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டார். இருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இரட்டை படுகொலை குறித்து பரம்பூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய சாராய வியாபாரிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். சாராய வியாபாரிகளால் இரட்டை கொலை அரங்கேறிய நிலையில அரசு மருத்துவமனையில போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.